அழித்தல் கடவுளை பற்றி நம்ம சிந்திக்க தொடங்கிய பதிவுடைய தொடர்ச்சி இது. படைத்தல் கடவுளுக்கும் காத்தல் கடவுளுக்கும் அழித்தல் தொழிலோடு எந்த இயல்பும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அழித்தல் கடவுளுக்கு படைத்தல் முதலிய முத்தொழில்களோடு இயல்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு முறையில் நோக்கணும்னா நமக்கு இனிதே விளங்கும். அழித்தல் கடவுளாகிய சிவபிரான் முற்றழிப்பு காலத்தில் எல்லா பொருள்களையும் அழிப்பதோடு ஏனை இருவரையும் அழிப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படைத்தலோ காத்தலோ நிகழாத காலத்தில் அந்த கடவுள்களுக்கு அங்கே வேலையே இல்லை. மேலும் ஒருவர் இருவர் அழியாது எஞ்சி நின்னாங்கன்னா அது முற்றழிப்பே ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். அதனால அழித்தல் கடவுளால் அழிந்த உலகம் மீள தோன்ற வேண்டிய காலத்தில் அதனை தோற்றுவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அழித்தல் கடவுள் அன்றி அப்போது அங்கே வேறு ஒருவரும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அப்போ அவர்தான் தோற்றுவிப்பார் அப்படிங்கிறது தானே பெறப்படுது. இவ்வாறு அழித்தல் கடவுள் அழித்தலும் படைத்தலும் ஆகிய 2 தொழில்களையும் செய்பவர் ஆகின்றார். சங்காரத்தையும் படைத்தலையும் செய்பவர் ஒருவனே அப்படின்னு ஆன பிறகு நடுவில் இருக்கிற காத்தலையும் அவரே செய்வார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அழித்தல் தொழிலால் ஏனைய இரு தொழில்களும் பெறப்படுமைகின்ற பற்றி அந்த தொழிலே மேம்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அழித்தல் கடவுளே முத்தொழிலையும் செய்ய வல்ல முதல்வர் அப்படிங்கிறது இனிதே விளங்குகிறது. இது பற்றி சைவ நூல்கள் அழித்தல் தொழிலையே முதல்வனாகிய சிவபெருமானுக்குரிய சிறப்பு இலக்கணமாக எடுத்து சொல்லுகிறது. சைவ சித்தாந்தம் முத்தொழிலுக்கும் அவனே முதல்வன் அப்படிங்கிறத இனிது உணர்த்தும் வகையில் சங்காரக்காரணன் அப்படின்னு அவரை சிவபெருமானை சிறப்பித்து கூறுகின்றன. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவில் இருந்து இந்த 5 தொழில்களையும் விரிவாக சந்திப்போம், சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.